கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு கடவுள் இருக்கு அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக சில அதிசயங்கள் நடக்குதுல. மேபி அதிசயங்கள் நடக்குது, ஆனா அது கடவுளால தான் நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சரிங்களா? மரத்துல இருந்து பால் வர்றது, புதுசா ஒரு இடத்துல ஒரு சிலை வந்து தோன்றி இருக்கிறது, கறக்காமலே பசுமாட்டுக்கு வந்து பால் வருது லிட்டரா. இந்த மாதிரி வந்து பல அதிசயங்கள் வந்து அப்பப்போ இப்போ 23ஆம் நூற்றாண்டு நடந்துகிட்டு இருக்கு. 2000 வருஷங்கள் ஆனதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து நமக்கு என்ன சொல்லுதுன்னா வந்து கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லுதோ. மேபி அதாவது இப்போ ஆயன்குளம் அதிசய கிணறு, திசையன் விலை அதிசய கிணறு, காக்கும் கடவுளாக அதிசய கிணறு, இந்த வெள்ளத்திலையும் நிரம்பாத கிணறு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேனல்கள், நியூஸ் சேனல்கள்ல வந்து நம்ம பார்த்துருக்கலாம். அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, அதாவது அதுக்கு முன்னாடி வந்து சயின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த உலகத்துல இருக்கிற மொத்த நிலப்பரத்துல 10% வந்து சுண்ணாம்பு பாறைகள் வந்து இருக்கு. அது பல ஆயிரம் வருஷங்களாக வந்து கரைஞ்சுக்கிட்டு இருக்கு, அளவு வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்போ அயன்குளத்துல சென்னை சேர்ந்த ஐஐடி கலெக்டருடைய ஒத்துழைப்போடு வந்து ஒரு 3 மாசங்களா வந்து இந்த அதிசய கிணறை பத்தி ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஆய்வு பண்ணதுல அந்த கிணத்துக்கு அடியில சுண்ணாம்பு பாறைகள் இருக்கு. அந்த கிணத்துக்கு அடியில இல்ல, அந்த பகுதி ஃபுல்லாமே வந்து சுண்ணாம்பு பாறைகள் இருக்கு. தண்ணி போக போக அந்த கிணத்துக்குள்ள அந்த சுண்ணாம்பு பாறைகள் மீது பட்டு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து வெடிச்சு புது புது பள்ளங்களாக, புது புது புதர்களாக உள்ளக்கே வெடிச்சு, நீங்க இந்த படத்துல பாக்குறது மாதிரி வெடிச்சு பெரிய பெரிய பள்ளங்களா வந்து உருவாக்கிட்டு இருக்கு. அந்த பள்ளங்கள் வழியா தண்ணி வந்து பக்கத்துல இது மாதிரி இருக்கக்கூடிய கிணறுகளுக்கும் ஆறுகளுக்கும் வந்து போகுது. உள்ளே பூமிக்கு அடியிலேயே பெரிய பெரிய ஆறுகளாகவும் பெரிய பெரிய பள்ளங்களாகவும் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சேர்ந்த ஐஐடி நிறுவனத்தார் வந்து கண்டுபிடிச்சு ஆய்வுல சொல்லியிருக்காங்க. இப்படி இவங்க வந்து இதை ஆய்வுக்கு உண்டு பண்ணி கண்டுபிடிக்கல அப்படின்னா கண்டிப்பா இதுவும் வந்து ஒரு கடவுளுடைய சித்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கிட்டு இருந்திருப்போம். இன்னொன்று வந்து கடவுள் உண்மையிலேயே மக்களை காப்பாத்துறதுக்காக, இந்த மாதிரி வெள்ளத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக தான் இந்த அதிசய கிணறை உருவாக்கி இருக்காரு அப்படின்னா, இப்போ என்னாச்சு அப்படின்னா, ரீசெண்டா என்ன ஆச்சுன்னா மண்ணு அரிச்சிட்டு போய் அந்த கிணறை வந்து மூடிருச்சு. இப்ப தண்ணி வந்து உள்ளக்க வந்து போக மாட்டதுல. ஏன்னா மண் அரிச்சிட்டு போய் அந்த பாறைகளை வந்து சுண்ணாம்பு பாறைகள் மீது வந்து மூழ்கு அடிச்சதுனால வந்து இப்ப வந்து தண்ணீர் வந்து உள்ளே போக மாட்டதுல. கடவுளுடைய சித்தம்லாம் கிடையாது. இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் பின்னாடியும் கெமிக்கல் ரியாக்ஷன், சயின்ஸ் இருக்கு. சயின்ஸ் ஆய்வுக்கு உட்படுத்தி பார்த்தோம்னா கண்டிப்பா இது வந்து ஒரு சயின்ஸ் தான் அப்படின்றது நமக்கு புரியும். சரி.